வெல்கம் டு சுஜானா கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சத்தான ராகி புட்டு தாங்க செய்ய போகிறோம். ராகி மாவில் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கேங்க. குயிக் ரீகப் பார்த்துடலாமா எப்படி ராகி மாவு வீட்டில் தயார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ராகி வாங்கிட்டு வந்துக்கோங்க. நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலசிடணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய டஸ்ட் அழுக்கு எல்லாமே போயிருங்க. அடுத்ததாக காய போட்டு நல்லா காஞ்ச பிறகு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. சூப்பரான ராகி மாவு நமக்கு ரெடியாகிருங்க. கடையில் வந்து 1/2 கிலோ மாவே வந்து 30 ரூபா கிட்ட வரும். ஆனால் நம்ம ராகி வந்து 1 கிலோவே 40 ரூபா தான். சரிங்களா, பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ அடுத்து தான் அந்த ராகி மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நமக்கு நெய் சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்குங்க. அதுக்காக தான் நம்ம வந்து நெய் சேர்க்குறோம். நெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து தான் நான் உங்களுக்கு காமிச்சலையா, இந்த சுடுதண்ணீர் வந்து பபிள்ஸ் வந்ததோட என்ன செய்றீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதுக்கு கரெக்டாக 1 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படுங்க. சுடுதண்ணீர் தேவைப்படும். லைட்டாக வெதுவதுன்னு சூட்டில் ஊற்றி குழச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புட்டு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதனால் என்ன செய்றீங்கன்னா நல்லா வெதுவதுன்னு சூட்டில் நல்லா வந்து மாவு தண்ணி ஊற்றி குழச்சிக்கோங்க. தண்ணி இல்லை, சுடுதண்ணீர். சரிங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக தெளிக்கணும். நீங்கள் எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக ஊற்றிட்டிங்கன்னா மாவு ரொம்ப கொலன்னு போயிடும். சப்பாத்தி மாவு தான் வந்துடுங்க. அப்புறம் அதனால் என்ன செய்றீங்க, லைட்டாக தெளித்து இந்த மாதிரி அழகாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நமக்கு சூப்பராக மாவு ரெடி ஆகிடுச்சா. இப்போ இதை என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா நமக்கு வந்து கைகளெல்லாம் உதிர்த்து விட்டுக்கலாங்க. அப்படி இல்லை நான் பிகினர்ஸ்ப்பா, எனக்கு இதெல்லாம் செய்ய தெரியாதுப்பா அப்படின்னா இந்த அளவுக்கு ஸ்டேஜில் மாவை குழச்சி எடுத்துக்கோங்க. குழச்சிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு மாவை சேர்த்து பல்ஸ் மூடில், சரிங்களா, நம்ம வந்து பாட்டில் விட்டு திரிக்கிடக்கூடாது. பல்ஸ் மூடில் லைட்டாக பல்ஸ் கொடுத்து எடுத்திங்கன்னா நமக்கு மாவு சூப்பராக உதிரியாக பெர்ஃபெக்டாக கிடைக்குங்க. மிக்ஸிலையுமே நீங்கள் பல்ஸ் மூடு விடாமல் ஒம்பாட்டில் திருக்கி விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடுங்க. சரிங்களா, பல்ஸ் மூடு விட்டு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மாவு நமக்கு உதிரியாக ரெடி ஆகிடுச்சா. இப்போ பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக வந்து கொழுக்கட்டை மாதிரி வரணும். அதை உதிர்த்து விட்டால் அழகாக உதிர்ந்து போயிடும். இதுதாங்க புட்டு மாவுடைய பதம். இப்போ நம்ம புட்டுக்கோலா எடுத்துடலாமா. புட்டுக்கோலாவில் என்ன செய்றீங்கன்னா நல்லா வந்து உள் பக்கம் எல்லா பக்கமே வந்து தேங்காய் எண்ணெய், அப்படி இல்லைன்னா நெய், இல்லைன்னா ஆயில், எதுனாலும் உங்கள் இஷ்டம் தான். அதை ஒட்டாமல் வரதுக்காக நம்ம வந்து என்ன தேய்க்கிறோம், அவ்வளோதாங்க விஷயம். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு அடியில் கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே லைட்டாக தேங்காய் பூ போட்டுக்கோங்க. தேங்காய் நல்லா துருவி எடுத்துருக்கீங்க, தேங்காய் பூ போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் மாவு, மறுபடியும் தேங்காய் பூ, மறுபடியும் மாவு, மறுபடியும் தேங்காய் பூ. இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ அத்தனை லேயர் போட்டுக்கோங்க. அடுத்து தான் வந்து தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போது தான் என்ன செய்யணும், நம்ம வந்து புட்டுக்குழாதையும் மேலே வைக்கணும். மேலே வச்சு கரெக்டாக ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா கமகமன்னு மனத்தோட புட்டு சூப்பராக ரெடி ஆயிடும். வெந்துச்சா வேகலான்னு பக்கத்துக்கு நீங்கள் பச்சை மாவு இருக்கா அதையும் பாருங்கள், இதையும் பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஓகேங்களா, இப்போ புட்டு நமக்கு வெந்துச்சுன்னு அர்த்தம். சைட்லாம் லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புட்டு சூப்பராக ரிமூவ் ஆகி வந்துடும். நான் எடுக்கும் போது டக்குன்னு ஒரு புட்டு உடஞ்சிருச்சிங்க. ஓகேங்களா, அந்த தேங்காய் பூ போட்டுருக்கோம்ல அந்த லைட்டாக வந்து நகர்ந்துருச்சு, அவ்வளோதான் தெரியும். மற்றபடி வேறு இல்லை. புட்டு அடகாசமாக இருந்துச்சுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். புட்டு சும்மா வேறு லெவலில் தரமாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.